கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஆம், நல்லவர்களை தான் எல்லாரும் விரும்புவார்கள். ஆனால் இவரோ பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்கிறார். உலகத்தின் கடைமுனை மட்டும் தேடினாலும் இப்படி ஒரு அன்பை எங்குமே நாம் பார்க்க முடியாது. மரணத்தின், அதாவது நரகத்தின் விளிம்பு வரை போனாலும் ரட்சிக்க காத்திருக்கும் ஒரு நல்ல தகப்பன் அவர். ஹாங்காங் நகரில் சூலி என்ற மனிதன் கூலிக்காக கொலை செய்கிற கூட்டத்தை சேர்ந்தவன். தன் கூட்டத்தை விட்டு வெளியேற நினைத்தவனாய் தன் பொருட்களை எல்லாம், பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு தலைமறைவானான். ஒரு தீவில் மாறு வேடத்தில் ஆடம்பரமான வாழ்க்கையில் இருந்தான். ஒரு நாள் தூரத்திலிருந்து ஒரு பாடல் சத்தம் கேட்டது. அதை நோக்கி நடந்தான். கூட்டத்தில் பலர் உற்சாகமாய் பாடி இயேசுவை மைமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். சூலி அவர்களை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். அந்த கூட்டத்தில் ஊழியர் ஒருவர் தான் எவ்விதமான கொடூர வாழ்க்கை வாழ்ந்ததையும் இயேசு அவரை மன்னித்ததையும் சாட்சியாக கூறிக்கொண்டிருந்ததை கேட்டு சூலியன் உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டது. இயேசு எனக்காகவும் மரித்தாரா, என்னையும் மீட்பாரா என்று யோசிக்கலானான். சூலி தன் அறைக்கு சென்று 2 நாட்கள் எங்கும் செல்லாமல் தன் அறையில் வைக்கப்பட்டிருந்த வேதத்தை தியானித்தான். பெரிய சமாதானத்தை பெற்றுக்கொண்டான். தன் பொருட்களையெல்லாம் ஒப்படைத்துவிட்டு கூலிப்படையை விட்டு வெளியேற தீர்மானித்தான். கூலிப்படையை விட்டு யாரும் வெளியேறுவார்களானால் சுட்டு கொன்று விடுவது வழக்கம். சூலி தன் கூட்டத்தினரிடம் திரும்பி வந்து, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், கூலிப்படையை விட்டு வெளியேறுகிறேன் என்று சொல்லி முழங்காலில் நின்று ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்தான். இதை கண்ட கூலிப்படையினர் ஆச்சரியமடைந்தனர். அவனோடு சேர்ந்து ஜெபிக்கத் தொடங்கினார்கள். குண்டு துளைக்கவில்லை. ஆனால் இயேசு அவர்கள் உள்ளத்தில் நுழைந்து விட்டார். கூலிப்படையினர் தற்போது இயேசுவை அறிவிக்கும் இசைக்குழுவினராக மாறினர். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, எங்களை தேடி வந்தவரே, எப்பொழுதும் உமக்காக வாழ உதவி செய்யுங்கப்பா. நாங்களும் கர்த்தாவே உம்மை போல உம்மை நேசித்து உம்முடைய வழியில் நடக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன் ஆமீன். காட் பிளஸ் யூ.